2K ஹார்ட் படத்தோட இசை வெளியீட்டுள்ளாருக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, அப்புறம் மக்கள் தொடர்பாளர்களே, ஒரு படத்துக்கு இத்தனை பிஆர்ஓக்கு சால்வப்பட்ட முதல் படம் இதுதான். அதனால் இந்த பிஆர்ஓக்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தயாரிப்பாளர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆளாளுக்கு ஒரு 4 யூடியூப்காரங்களை வச்சு கூட பெருசாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு. கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, கார்த்திக் நேத்தா அவர்களே, இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் இது 3வது படம் அவங்களுக்கு. இது ஒரு ஏன்னா குடும்பம் வந்திருக்கீங்க, அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கம்பெனி பேருக்கு சிவகுடும்பம்னு வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு படம் 6 அடின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில். அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ. ஆமாம், 3வது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா அந்த 6 அடி படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அது மாதிரி வந்ததில்லை. ஆனால் அப்போ சரியான ஒரு அதாவது தியேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாதனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல. முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துருவார், அந்த பொண்ணு வெட்டியான் வேலை செய்யும். அது அன்றைக்கி பத்திரிக்கையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க, தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்ட்டு அந்த படம் பேர், அதை சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு. ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை. ஸோ இப்போ 3வது படமாக இந்த படம் பண்ணியிருக்காங்க, 2K ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நம்ம இது வரைக்கும் சக்திவேலா இருந்தவர் போன படம் வரைக்கும் இப்போ பர்வதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார். அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம். அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆக்சுவலாக 3 to 5 ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அதனால் விஐபிகளை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம திருப்புகழ் ஐயாலாம் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது. கார்த்திக் நேத்தாவும் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைன்னா கூட ஒரு விஐபியாக கலந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது. ஏன்னா அவங்கவுங்க நடித்த படத்துக்கு நீ நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்க தயா பிரேசுடன் கவிஞர் பிரேசுடனோட பையன். அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி பின்னணி இசை பண்ணியிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்டா நவீன்குமாராக இருக்கட்டும், நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும், அவங்கள கடைசி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது 3வது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குனரும் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதெல்லாம். ஏன்னா பாதி படத்திலே சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற நேரத்தில் 3வது படம் தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையாக சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு புத்துணர்ச்சி இருக்கும். அது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சும்மாவே கைத்தட்டிடாதீங்க, யாராவது நல்லா பேசுனா கைத்தட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு வாழ்வியல் முறையில் ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா, கமர்ஷியல் ஹீரோக்களோ இல்லை கமர்ஷியல் ஆர்டிஸ்டோ நடிச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். ஆனால் இப்போவும் வெற்றி படமாக கொண்டு வருது மீடியாக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, 60க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி 60லேருந்து 80க்குள்ளே பிறந்தவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரேடியோவில் பாட்டு கேட்டவன் இன்றைக்கி டிவி, செல்ஃபோன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க, அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க, இப்போ அவங்க பேரம்பேத்தி கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களாம் இன்றைக்கி எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளர் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்றைக்கி யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில் சூரிய ஒளி உடம்புல பட்டால்
நல்லது, அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு பழமொழி உண்டு. அந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால் போகிறாங்களா, இல்லை வந்து தானுங்கிற அகங்காரத்தில் இருக்கிறாங்களா, விட்டு கொடுக்காம போகிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சுவைப்பட இதை சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம். ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வந்து புதுமுகமாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற கடமையை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் கொண்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் 25 படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள், கமர்ஷியல் டைரக்டர் படம், இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும். மீதி 225 படங்கள் நல்ல கதையம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான். அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சபிளாக கொண்டு போகணும். பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு போன அவசியம் இல்லை, அவங்க ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி 2K ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தியேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்கு உரிமையாளர்களாக சர்க்குலர் அனுப்பிச்சதுனால தேட்டருக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணலன்ட்டு நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் தேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே போகிறது, ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல எண்ணத்தோட செய்கிற விஷயங்கள் சில பேர் அடுத்த படத்தையும் கெடுக்கிற மாதிரி சில பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரக்கூடாது. இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம். நீங்கள் ஆர்டிஸ்ட் புதுசுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்கள். மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது, சரியா இல்லைன்னா அதை டைரக்டர்கிட்ட கதைவசன கத்தாட்டு காதுக்குள்ளே வந்து சொல்லுங்கள். நல்ல நிறைவான விஷயங்களை உங்களை யூடியூப்லேயோ பேப்பர்லேயும் சேனல்லையும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க. இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, சினிமாக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தாயின் வயிற்றில் உதித்தவன் சொல்லணும்ல. ஏன்னா இந்த நேரம் பயமாக இருக்குது. போடுற துண்டு பூரா வேற மாதிரி கலர் இருக்கு. நான் அந்த கலருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் தேசிய கொடியில் மட்டும்தான் அந்த கலரை ரொம்ப நேசிச்சவன். மற்ற இடங்கள்லாம் அதை நான் உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் அரசியலில் பேசக்கூடாது. இருந்தாலும் என்னை கைப்பிடித்து நாவில் தவழ்ந்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இதோடு மனதில் தாங்கி எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்றும் மொழியும் இதயமும் ஒன்றாக இணைக்கிற எல்லா பெருந்தகைகளுக்கும் முதலில் நான் வணக்கத்தை செலுத்திக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்குவார்த்தங்கள் தொடங்கி திருப்புகழ் ஐயா தொடங்கி சௌந்தரையா தொடங்கி கவிஞர் நேதா தொடங்கி யாப்பாராசா தொடங்கி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சேது மாதவன், இந்த பக்கம் வந்து வாழ்நாளெல்லாம் 40 ஆண்டு காலம் பாரதியாருடைய புகழை கல்லூரி பள்ளிகளில் செய்வதுதான் என் முதல் வேலையை சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய உதயம் ராம் அவர்கள், இப்படி பின்னாடி இருக்கிறவங்க, ஒரு மகன் தயாரித்து ஒரு தந்தை அவரை நம்பி கதை வசனம் எழுதி ஒரு குடும்பமும் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது என்று சொன்னால் எனக்கு பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டேன். சேலம்னாங்க. அப்புறம் என்னங்க, தமிழ் திரைப்பட உலகத்தில் சேலம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச ஊர்ல இன்னைக்கு வந்து வெறும் கட்டடம் கூட இல்லை, முகப்பு தான் இருக்குது. காலம் எங்கே மாறி இருக்கிறது? 100 ஆண்டு காலம் தமிழ் சினிமா போய் இப்போ கையில் ஒரு பெரிய செல் எடுத்துட்டு வந்து தொழில்நுட்பமும் அறிவும் இருந்தால் படம் பண்ணிடலாம். படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட். ஒரு கதாநாயகன் கேட்குறான், என்னையா சம்பளம்? சார் நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி லட்சங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிறேன் சார்ந்த. கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள், கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள். அதை விளம்பரம் செய்வதற்காக கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள். போய் பார்த்தா 3வது நாள் ஆளே காணும். நீங்கள் சொல்கிறீங்க தியேட்டரில் போய் சார் நீங்கள் பேசுகிறீங்க. சில படங்களுக்கு தியேட்டரில் சொன்னாலும் வரதில்லை, முதல்ல பேசுறதுக்கே உங்களுக்கு வரதில்லை. திரைப்படம் ஆரம்பித்தது வந்து ஒரு எழுத்தில் தான், ஒரு சின்ன சொல் தான். திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான். இப்போதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள்
நல்ல சமூகத்தில் பற்று கொண்டவர்கள். அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று, வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவர்கள் திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க. பாரதிதாசன் அப்படித்தான் போனார். அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார். அது முல்ல நாதா, சகியே, தமிழ் வார்த்தையே கிடையாது. பாரதிதாசன் போனார், பேரறிஞர் அண்ணா போனார், கலைஞர் போனார், முரசொலி மாறன் போனார். இப்படி சமூகம் மாற வேண்டும் என்று நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்தில் ஒரு தெருவோட நடக்காம, ஒரு நாளும் நம்முடைய கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம, உச்சபட்சத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இப்ப திடீர்னு என்ன வர்றாங்க, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள். வர்றது தப்பு இல்லை, நான் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லைன்னு ஞாபகப்படுத்துறேன். நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ அவனிடம் சேராமல், அவனிடம் பேசாமல், அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் திரட்டி கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறவன் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான். கதை எழுதினா, பாட்டு எழுதினா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலி, அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? தூங்காதே தம்பி தூங்காதே ஆள் இருக்கா? சிந்திக்கிறவன் சமூகம் மாற வேண்டும் என்று சொல்கிறவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான். இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்ததுனால தான் இந்த சமூகம் வீணா போச்சு. அதனால தான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். விஜய் முரளி சொல்லுகிற போது எனக்கு மனசு வலிச்சது. ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்கள வந்து தியேட்டருக்குள்ள போய் ஏன் சார் கேட்குறீங்க? எங்க கேட்டா என்ன, நீ என்னவா இருக்கிற அதெல்லாம் முக்கியம். நீ அந்த படத்தில் என்ன செய்தாய், என்ன கொடுக்கிறாய், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்து காசு எடுத்து வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணும் என்று வருகிற இளைஞனுக்கு நீ என்ன தர்ற? ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் வருது. விமர்சகர் ஆகிறான். விமர்சனம் செய்பவன் தவறல்ல, நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலையும் படைக்கிறவன், எழுதுகிறவன், நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். விமர்சனம் வேண்டும். விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இப்படி சொன்னா இவன் யாரையோ இடிச்சு சொல்றாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஒரு மனசாட்சி உள்ளவனாக இந்த படத்தை பார்க்கிற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த படத்தை பற்றி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களா என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும். ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும். இப்ப தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம். இங்க கூட பாருங்க 2K ஹார்ட்ஸ். நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ், ஜெர்மனா? 2Kவே எனக்கு புரியல, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு. 2K என்னென்ன 2000 ஆடா பாவீங்களா? 2000 சொல்ல முடியாது ஆடா, அது பெரிய வார்த்தையா? 2Kன்னா ஓ சரி ஒழிஞ்சு போகுது. ஹார்ட்னா, ஹார்ட்னா இதயம், இதயம் தானே, இதயங்கள்னு வரணுமே, ஒரு எஸ்ஸாவது போட்டு தொலையலாமே அப்படின்னு நினைச்சேன். நான் கேட்கல. இப்ப இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2K ஹார்ட் இதயம் எப்படி இருக்குன்னா, நான் வளர்றேன், நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் இதயம் முரளி ஒருதலை ராகம் தீராஞ்சார் நான் பார்க்கும்போது லிபர்ட்டி தியேட்டரில் அந்த 100 நாள் படம் ஓடுகிற போது, காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுளித்து விடக்கூடாது என்ற பல வருடங்கள் நடப்பான் பின்னாடி. ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துட்டு வந்தான். ஏன்? இதயம் முரளி. முரளிய ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் காதல் சொன்னார். இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில், நான் மாநகர பேருந்துகளில் செல்கிற பழக்கம் உண்டு எனக்கு, போறேன். இந்த என்ன நடக்கிறதுன்னா, 8வது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில் உக்காந்துக்கிட்டு, ஏடா மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை எவ்வளவு நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் அந்த குறை சொல்லவில்லை. உலகம் மாறிவிட்டது. நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் உங்க மனசு என்ன எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு பேத்தி இருக்கா, நியூயார்க்கில் 2 பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து நியூயார்க்கில் ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும். நான் யாருக்காக எடுக்கிறேன்ங்கிற தெளிவு இருக்கிறது. நான்லாம் பூமர், பழைய ஆளு. என்ன ஒரு ஆளுங்கள்லாம் பேசவே சொல்லக்கூடாது, நகர்ந்து நில்லுன்னு சொல்லணும். இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை
இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க. பார்த்தா ஐ லவ்னு சொல்லு, நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லு. ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து வருத்தப்பட்டா, என்னடி என் பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க இவனை அப்படின்னு. நான் கொஞ்சம் நின்னேன், எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இப்படி என்னடி நானும் 4 நாளாக மாற்றி மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான், இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு அழகான பெண்ணை நின்று பார்த்து விட்டு சென்று இருக்கலாம், இவெல்லாம் பையனடான்னா. அவன் காதலுக்கு சொல்லி ஒரு புறத்தில் அழகை ரசிப்பதற்கு உரிமை ஆடவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிற காலம். நான் உன்னை லவ் பண்ணி வாடான்னு கூப்பிடல, நேசிக்க கத்துக்க, பார்த்தா பாராட்டு பத்துக்க, பிடிக்குதுன்னு சொல்லு. இப்போ அது கூட மேலே போச்சு, 2 பேரும் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலான்றாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரியவே இல்லைங்க, நான் அந்த ராமன் செய்தி சொல்கிறக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ்குமார் தான் சினிமா கரெக்ட். அவர் சொல்கிறாரு, சேது மாதம் எழுத பாருங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு, காம்ப்ளிகேஷனுக்கு இந்த காதலுக்கு ஏஜ் இல்லைன்றாரு. இந்த காதல் வந்து காம்ப்ளிகேஷனே கிடையாது. ராமன் வந்து நடந்து போறான் ரோட்ல, மேல இருந்து மாடியில சீதை இருக்கா, 2 பேரும் பார்த்தாங்க, டச்சிங் பார்வை பார்த்தது 2 பேரும் காதல் செஞ்சாங்க. ராமாயணத்திலேயே காதல் தாங்க முதலிடம். அதைத்தான் 2K கிட்ஸுங்க பண்றாங்க என்று சந்தோஷ்குமார் சொல்றாரு. அதனாலேயே இந்த படம் சரியான குறியீடோடு, சரியான அந்த பார்க்க வேண்டிய மனிதர்களுடைய நுட்பமான அந்த கருத்திய உணர்வோடு இந்த படம் வந்திருக்கிறது. இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடாது. படம் பார்க்குற இளைஞர்களுக்கு தெரியும். அவன் கருப்பாக இருந்தால் தேடி வந்து ராணின்றான், நாம் சகப்பாக இருந்தால் தான் கதாநாயகம்போம். அந்த பையன் கோக்கமாக்கா இருந்தால் ஐ லவ் யூன்றான். ஒரு அழகான பெண் ரதம் மாதிரி இருக்கா, 35 கிலோ தங்கம். அந்த பொண்ணு பார்த்தா இந்த பக்கம் முடி விட்டுருக்கான், பாதி விட்டுருக்கான், சைடில் ரயில் விட்டுருக்கான், ஏரோப்ளேன் விட்டுருக்கான். அவங்களாம் எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து என்ன மச்சான் நீ வரவே மாட்டாங்கிற, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறான். நமக்கு புரிய மாட்டேங்குது. டேய் காதலுக்கு என்னடா பிரச்சனை, கண்ணு இல்லை காது இல்லை கொஞ்சம் அறிவு கூட இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க இவங்கள பூமர். காதல் என்பது மனத்தில் உள்ளது, அன்பு தான் முக்கியம். ஒரு பெண் ஏன் ஆடனோடு விழுகிறான்னு சொன்னால் கேரிங் ரொம்ப முக்கியம். சொட்டை இருந்தால் பரவாயில்ல, அவன் குணத்தில் மட்டமாக இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெண் 15 மணி நேரம் ஒரு ஆடனோடு பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது, அவன் தான் காதலன். அவன் 2K கிட்ஸ் நினைக்கிறான். யார் வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் வந்து மெசேஜ் போட்டாலும் சரி, எனக்கு அவன் 10 மணி நேரம் லேட்டாக போட்டாலும் சரி, என்னவன் என்று அவள் புரிந்து கொள்கிறாள். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு வாட்ஸ்அப்பு நைட்டு 12 மணிக்கு மேலே முடிச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பேர் பசங்க தான். நைட்டில் எந்த ஸ்டேஜும் இல்லாமல் எந்த இடம் இல்லாமல் கோயில் குளம் பூங்காலாம் கிடையாது. இப்போது வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறாங்க, நேற்று அந்த காலேஜில் உன்னை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கூட உன்னை பார்த்தேன், அப்பயே பேசுவேன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டு, இப்போவாது நீ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான். எப்படி நம்பர் வாங்கினேன்னு கேட்கல, ஏன் மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான். மனம் தூய்மையாக இருக்குது, நினைச்சா பேசு, பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன், நீ அது பிடிக்கலன்னு பயந்துக்கிட்டு தூரம் நிற்காதே என்று நினைக்க உலகத்துக்கு சந்தோஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்டு. அதனால தான் வந்து தொடர்ந்து 3 படமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ப்ரொடியூசர் ரொம்ப விவரமானவர். நான் முதல்ல ஜவுளி கடை ஓனரோன்னு நினச்சேன். கலராக துண்டு இட்டுன்னு வர்றாரு, நமக்கு தான் அந்த கலர் வந்துச்சு, பல பேருக்கு பல கலர் வந்துச்சு, வரவங்களுக்கெல்லாம் துண்டு போடுறார். ஆனால் ஒன்று புரிகிறது, ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் பட்ஜெட்டில் துண்டு போடாமல் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே போல தான் பார்க்கிறவனுக்கு மனசில் குண்டு போடாமல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா தான் இந்த இயக்குனர். இரண்டையும் இந்த அறிவார்ந்த இந்த கலைஞர்கள், நான் பிரைஸ்வுடனுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் மக்களுக்கு ஒரு ராம்ஜி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் எனக்கு ஜோசியம் பார்த்தார் கைகள் பார்த்து. அப்புறம் தான் கவிஞர் அவர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். அவருடைய தலைமுறையில் அவருடைய மகன் இசையமைப்பாளர் இருக்கிறார். உங்களுக்கு 100கணக்கான படங்கள் வந்து குவியும் காலம் காத்திருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதில் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அது காலத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் அப்பாலாம் அவ்வளோ தமிழுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். ஒரு அர்ப்பணிக்கிற மனமும் உண்மையாக நேசிக்கிற குணமும் இருப்பவர்கள் என்றும் கலையுலகத்தில் வாழ்வார்கள், நீடித்து நிற்பார்கள் என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும், பல பேர் சொல்ல முடியல, முதல்ல நானே யாருன்னு கேட்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கலையில் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும்
நான் உண்மையிலேயே பாராட்டி இந்த படம் வெற்றி பெற வேண்டும். போட்ட பணம் எடுத்தால் போதும், அதுதான் வெற்றி. இருந்தாலும் 20% குறைந்தாலும் அதுவும் வெற்றி என்று புரிந்து கொண்டு 4வது படத்திற்கு தயாரிக்க துவங்கிவிடுங்கள் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ராசி அளவு சார் பேசிட்டாரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஏன்னா 6 மணிக்கு அடுத்த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அடுத்ததாக அவர் வந்து இந்த துண்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த துண்டு எல்லாமே கோஆப்டெக்ஸில் வாங்கினது தான். ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, சால்வையெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்க, துண்டுன்னா மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னாரு. அதனால துண்டு போட்டதுனால ஒரு துண்டு பட்ஜெட்லாம் கிடையாது. அது காதிபவன் இது கோஆப்டெக்ஸில் வந்து அதை நிறைய நம்பி நெசவாளிகள் இருக்கிறதுனால அங்கே வாங்கி பண்ணியிருக்கோங்கிறத அவருக்கு பதிய வைக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் எதிர்பார்க்கல இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பேன்னு. அதுக்கான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும், ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவர்களுக்கும், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இதாயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும். எங்கள் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் எங்களோட நியூ ஃபேஸை இவங்க தான் இந்த மீடியாவுக்கு கொண்டு வந்தாங்க. எங்களை நம்பி இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே நான் இவங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்தே ஆகணும். கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் நாங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். என் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் நடிச்சிருக்காங்க. இதில் டேரக்டர் சார் தான் இந்த படத்தை எங்களுக்கு எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் தான். நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. ப்ரொடியூசர் சார் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். எங்ககிட்ட சார் இது முடியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. டேரக்டர் சார்கிட்ட சார் என்னால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு தினதப்பெல்லாம் மண்டே ஆட்டாதார், நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லுவார். சரி சரி சார் சரி சார் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ அவர் சொன்னதை அப்படியே கேட்டோம். பட் ஆனால் அவர் சொன்னது 100% எங்களால் கொடுக்க முடிஞ்சான்னு தெரில. ஏன்னா நாங்கள் பார்க்குறப்ப ஓகேவா இருக்குது, அது நீங்கள் பார்க்குறப்ப அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரில. இது ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் கொஞ்சம் நீங்கள் மக்கள் அப்படின்றவங்க அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். நம்பலாம். ஸோ 2K ஹார்ட் அப்படின்ற படத்தில் நான் வந்து மேகம் நம்மை தொட்டு போகும் அப்படின்ற சாங் பாடியிருக்கேன். அண்ட் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ தான் நான் பார்த்தேன், ப்ரொடியூசர் சார் வந்திருந்தாங்க. அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியந்து போனேன். ஸோ ஒரு படத்தை வந்து கொண்டு வரணும், இது வந்து 4 பேர் பார்க்கணும், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஸோ அது நம்ம எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்ற அவரோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அப்போ நினச்சது வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த படம் நல்லா போகும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் லாட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மியூசிக் டைரக்டர் தயானந்தன் சார், எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்ஸ் லாட். இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது அப்பாவோட நினைவை வந்து தவிர்க்க முடியாதது. எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற அது ஒரு தன்மை. இந்த படம் முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனக்கு அறிமுகமானது தகவிங்கிற படத்தில். அது எப்படியும் ஒரு 20 விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த 2 பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். அந்த ரேப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நரேஷுங்கிற இசையமைச்சிருக்காரு. அண்ணன் கார்த்திக் நேத்தா, நண்பர் ஆப்பா ராசாலாம் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு பட்ஜெட்டில் என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது. இருக்கும், ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னும் போது. ஆனால் இந்த வாத்தியங்கள்லாம் போட்டால் தான் இந்த பாட்டு நல்லா வரும்னா நிச்சயமாக அது வந்து அது கொடுத்துருவார். ரொம்ப கரெக்டான ஒரு தயாரிப்பாளர். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சா என்ன மாதிரி கலைஞர்கள் வந்து ஈஸியாக வந்து முன்னுக்கு வரலாம். கவிஞர் சேது மாதவன் சிறப்பாக 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு சூப்பராக யூத்ஃபுல்லாக அவர் பார்க்க எப்படி இருக்காரு, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. டெய்ஸி அண்ட் ஜோன் ராஜேஷ் கிரி பிரசாத் மிக சிறப்பாக எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க. என்ஜோன் சாரோட மகள் இந்த டெய்ஸி சூப்பர் சிங்கராக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்சதை ஒரு நல்லது செஞ்சுருக்கோம்.
என்னோட சின்ன வயசுலேருந்து தோராயமாக காலைல ஒரு 5 மணிக்கு வந்து அந்த டேப் ரெக்கார்டோட ரீவைன் ஃபார்வர்ட் சத்தம் வந்து கேட்கும். அப்படி தான் நான் முடிப்பேன். அப்பா அந்த நேரத்தில் தான் 3 மணி 4 மணிக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவார். அது ராஜா சார் இசை, தேவா சார் இசை, சந்திரபோஸ் எந்த இசையமைப்பாளர் இசையாக இருக்கலாம். அது கேட்டு ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் முடிச்சா அவர் உட்காந்து சத்தமாக பாடி அந்த டியூனை ரசித்து எழுதிக்கிட்டு இருப்பார். அந்த வரிகளை வந்து காட்டுவார். இது எப்படா இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுவார். மியூசிக் டைரக்ஷனாக என்னங்கிறத நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசில். அதெல்லாம் தாண்டி இப்போ நான் பெரிய படங்களுக்கு பண்ணிட்டேன்னா நிறையா சம்பாரிச்சிட்டேனான்னு தெரியல. ஆனால் நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக என் மனசில் வர அந்த கற்பனையை வந்து ஒரு பாட்டாக்கி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறோங்கிற மகிழ்ச்சியே வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்வாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோட தந்தையை நான் நினைவு கூறுகிறேன். இந்த படத்துக்கு இது போன்ற நிறைய புது படங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ரசனையும் குவாலிட்டியும் பெட்டர் ஆகிக்கிட்டே வரும். மிக்க நன்றி. இந்த நல்ல வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த பர்வதன் சார் அவர்களுக்கும், நவீன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், சந்தோஷ் அவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து என்னோடய 2வது மூவி. ஃபஸ்ட்டு மூவி வந்து பரிகாரம் அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சாங்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். இந்த மூவிக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நான். ஸோ சாங்ஸ் வந்து சார் பண்ணியிருக்காங்க, தயானந்த் சார் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள், கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் திரைக்கதை வசனம் எழுதிய நண்பர் சக்திவேல் எனது 47 ஆண்டு கால நண்பர். ஏற்கனவே நீங்கள் அனைவரும் கேட்டதை போல இது அவரது 3வது திரைப்படம். இந்த மாதிரி இந்த படத்துக்கான இசை வெளியீடு இந்த மாதிரி இந்த தேதியில் வச்சுருக்கேன். PRO அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பார். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா விஐபிஸ் இருந்தால் நீங்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக என் நினைவுக்கு வந்தவங்க 3 பேர். முதல்ல நண்பர் திருப்புகழ் IAS. ஏன்னா அவர் என்னுடைய 40 ஆண்டுகால நண்பர். அதோடு இல்லாமல் அவர் வந்து பணியில் இருந்தபோது மிகச்சிறப்பாக குஜராத் மாநிலத்திலும் மற்றும் டெல்லியில் சென்ட்ரல் டெபுடேஷன் டெல்லி, நேபாள் இதில் மிகச்சிறப்பாக பணியாற்றி நிறைய பேருக்கு தெரியாது யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டெலாம் வாங்கியிருக்கார் அவர். அதுபோல் பணி ஓய்வுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அவருடைய அதாவது இன்னொரு செய்தி, மோடிஜி அவர்கள் அவருடைய திறமையை பார்த்து அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மையிலே வந்து முனைவர் பட்டம் ஆய்வுக்காக அனுப்பினார். அநேகமாக இந்தியாவில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இவர் வந்து அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் IAS ஆஃபீஸர், முதல் IAS ஆஃபீஸர். அதோடு இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட 40 ஆண்டுகால நண்பர். அதோட உதயராம் சார் கேட்டார், எப்படி இந்த மாதிரி ஒரு திரை இதுக்கெல்லாம் அவர் வரமாட்டார், எப்படி வராரு அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என்னுடைய நண்பர், அதனால் என்னோட அழைப்பு ஏற்ற வருவார், என்னோட நட்புக்காக வருவார். அதோடு இல்லாமல் அவர் வந்து அந்த ஆர்ட் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு கலா ரசிகர். அவர் சினி ஃபோரம் அந்த அமைப்புகள்லாம் திருச்சி அவர் பணியாற்றிருந்தார் ஒரு காலத்தில். அப்போ வந்து சினி ஃபோரம் அமைப்பில் இருந்து வந்து நான் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என்னோடய அழைப்பை ஏற்று உடனே ஒப்புதல் கொடுத்தாரு. ரொம்ப பெருமைப்படுத்தினார். அதுக்கு அவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது உடனடியாக என் மனதில் வந்து தோணுன நேம் வந்து திரைத்துறை சார்ந்த யாராவது அழைக்கலாம் அப்படிங்கிறப்போ திரைத்துறையில் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்து ராசி அழகப்பன் சார் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 4-5 ஆண்டுகளாக வந்து உரத் சிந்தனை வந்து வாசக எழுத்தாளர் சங்கம் வந்து பாரதி உலகங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக பல பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போய் நம்ம பள்ளி மாணவர்கள் வந்து அவர் போட்டிகள் நடத்தி பாரதியோட சிந்தனைகள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ராசி அழகப்பன் சார் வந்து பெரிய இது பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய இணைஞ்சு. அதனால் அவரும் வந்து உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அடுத்து உதயம்ராம் சார், ஏறத்தாழ நான் ஒரு 15 ஆண்டுகளாக வந்து உரத் சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தோடு நான் வந்து இணைஞ்சு போட்டுருக்கேன். திருச்சி கிளையில் வந்து இப்போ வந்து நான் ஆலோசகராக இருக்கேன். அவர் வந்து அவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர், நம்ம உரத் சிந்தனை மாத எழுதி நடத்துகிறார். உரத் சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தை பொதுச் செயலாளராக இருக்கார். பல்வேறு பணிகளை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்தார். அதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இல்லாமல் என்னோடய அழைப்பை ஏற்று என்னுடைய அக்கா உமா மகேஸ்வரி, அவர் கணவர்
திரு ராமூர்த்தி அட்வொகேட், அப்புறம் என்னுடைய தங்கை கமலா, என் நண்பர்கள் ஸ்ரீனிவாசன், ரமேஷ், இது போன்ற இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த திரைப்பட பாடல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிங்கிறதுக்கு ஒரு 2 மணித்துறைகள் பேசுகிற நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சக்திவேல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 படங்கள் எடுத்திருக்காரு. முதல் படம் 6 அடியில் 2 பாடல்கள் இடம்பெற்றது. 2வது படத்தில் பாடல்கள் கிடையாது. 6 அடி படத்திலே வாய்ப்பு கொடுக்குறேன்னாரு. சில காரணங்களுக்காக அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக்க முடியல. இந்த திரைப்படத்துக்கு என்ன சொன்னார், கண்டிப்பாக நீ தான் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ முதல் பாடல், அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற ஒரு பாட்டு கேட்டிருப்பாரு. அது ஃபோனில் தான் சொன்னார், இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரணும் அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். பார்த்தீங்கன்னா இங்கே அறிவுமதி அண்ணன் இருந்திருந்தானா அவர் கண்ணாலே என்னை எரிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆங்கில வார்த்தைகள். நான் சொன்னேன், என்ன சக்தி இப்படி ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிறேன், முதல் பாடல் எழுதுகிறேன், என்ன மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்த மாதிரி தமிழுக்கு இப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக எழுது அப்படின்னாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஆங்கில வார்த்தைகளுக்கு இடையில் நடுவில் தமிழ் வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி எழுதி ஆபாசம் இல்லாமல் எழுதினேன். அதான் என்னால் செய்ய முடிஞ்சுது. அதுக்கு பிரயாச்சித்தமாக இன்னொரு பாடலில் நான் ஆங்கில கலப்பு இல்லாமல் எழுதியிருக்கேன். இதுக்கு சக்திவேல் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அதோடு இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பாடலாசிரியர், பின்னணி பாடகர், பாடகி இவங்களை தேர்வு பண்ணுற ப்ரெராகேட்டிவ்னு சொல்லுவாங்க. உரிமை இசையமைப்பாளருக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இசையமைப்பாளர் தயானந்த் பிரைஸுடன் பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிற சக்திவேல் நீங்கள் சொல்கிற பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி உரிமை அவர்கிட்ட கொடுத்தது அது அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பாக இசையமைச்சிருக்காரு. நம்ம இவர் பிஆர்ஓ சார் சொன்ன மாதிரி இந்த பாடலை வெற்றியடை செய்கிற ஊடகங்கள் கையில் உள்ள இன்றைக்கி என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தேவையாக இருக்குது. ப்ரொமோஷனை வச்சு தான் எல்லாமே நடக்குது. இன்றைக்கி சின்ன திரைப்படங்கள்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது ராசி அழப்பன் சார் சொன்னார். அதனால் நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி. பிஆர்ஓக்களை கூட கௌரவப்படுத்தக்கூடிய மேடை இந்த மேடைன்னு முரளி சார் சொன்னார். அது பிஆர்ஓக்களை மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் 4 பேரை உட்கார வச்சு கௌரவிச்ச இடம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை நம்ம ராசி அழப்பன் சார் கூட அடிப்படையில் பாடலாசிரியர் தான். ஆமாம், அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். இந்த காலத்தில் பசங்க எப்படி லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆச்சா பூச்சா அது இது கேட்டால் எங்களெல்லாம் பூமர்னு சொல்கிறாங்க. சார் உண்மையிலே நீங்கள் பூமர் தான் சார். இந்த கால உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரில. ஆக்சுவலாக காலம் வேறையாக மாறிக்கிட்டு இருக்கு. காதல் ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது தடை போட்டிங்கன்னா உங்களெல்லாம் அடித்து போய்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம வெறும் காதல்களை பற்றி மட்டும்தான் படங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன். இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளில் திருமணம் என்கின்ற கான்செப்டே தமிழ்நாட்டில் இருக்காது, குழந்தையே இருக்காது. இந்த கால மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இப்போ வர்ற இந்த படத்தை சொல்லும் போது சார் சொன்னாரா, அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் காதல் பற்றி மட்டும் இல்லை, திருமணம் பற்றியான உறவுகளை பேசக்கூடியதான் இருக்கும். ஸோ அந்த கால மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிறோன்றதை நான் அவங்க முன்னாடி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குழுவினர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. திருப்புகழ் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம். அப்படியே இறையன்பு அவர்களுடைய முகம், அந்த கனிவு, அதன் பிறகு சேதுமாதவன் ஐயா. சேதுமாதவன் ஐயா என்னுடைய, நானும் சேலத்துக்காரன் தான், என்னுடைய பள்ளி இயற்பியல் ஆசிரியருடைய கல்லூரி தோழர் அவர். எனக்கு அது இப்போ தான் தெரியும். மணிசேகர் அவர் எனக்கு துபாயிலிருந்து அழைச்சி சொன்னார், இந்த மாதிரி இந்த விழாவில் நீயும் கலந்துக்கிற. சேதுமாதவன் என்னுடைய கல்லூரி நண்பன், என்னுடைய சார்பாக அவருக்கு ஒரு சால்வை ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. நான் முதல்ல அந்த சால்வையை போட்டுடுறேன். ஆசிரியருக்கு படிக்கும்போது நான் நல்ல பையன் இல்லை, இது ஒன்றையாவது நான் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கண்ணா.
மணிசேகர் சார், உங்களுடைய மாணவனான அந்த சால்வை நான் போத்திட்டேங்க. பிறகு சந்தோஷ்குமார் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு திரை ரசிகனாக, திரைத்துறையில் பாடலாசிரியனாக, தொடர்ந்து கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞனாக எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே. அந்த 2K ஹார்ட் 2K நேற்று கூட 2K லவ் ஸ்டோரி படம் வெளியாயிருக்கு. அந்த படத்தில் பாடல்கள்லாம் நான் தான் எழுதியிருக்கேன். அந்த 2K அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதோ அந்த வருடங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நம்ம தேடி பார்த்தாலுமே அந்த குழப்பங்கள் நிறையா இருக்குது. ஒரு வசதிக்காக அந்த பேர்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கு பிறகு சரிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. அது 90 கிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியவங்க 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் அதனுக்கப்புறம் ஜென்சி வந்துட்டோம். ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த பேர்கள் மாறி மாறி போய்கிட்டு இருந்தாலுமே அந்த அடிப்படையான மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையான மனித உணர்வை ஆக்கத்தை நோக்கி அல்லது மேன்மையை நோக்கி தூண்டக்கூடிய ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கலையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம் அப்படியான ஒரு மனிதனை மேன்மையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊக்கியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சிறு முதலீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் திரைப்படம். இன்னும் இந்த காலம் வேகமாக போகிற போக்கில் அந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்ம சவால் விடுற மாதிரி படங்கள் பண்ணணும், அதையும் நம்ம கற்றுக்கணும். அந்த சமூகத்தின் கற்றுக்கொள்வதின் வாயிலாக நாம் கலையை கற்றுத்தர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கலை உங்களை உயர்த்தும், நல்ல கலையை செய்யுங்க அப்படின்னு நான் இப்போதைக்கு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. சேலத்து மண்ணிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்கிற ஒரு முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு பெருசு பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன். தயானந்த் தோழருக்கு பெரியசுண்ணாவோட நிறைய முறை அவரை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க சித்தப்பா மதி ஒளிப்பதிவாளர், அவருடைய நான் படங்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு தமிழ் நாவிலிருந்து பிறந்தவர் நீங்கள். ஆமாம், அவருடைய சொல் போல மேலும் மேலும் அப்படி சுடர் விட்டு எறியணும் நீங்கள். ஆமாம், ஒரு நண்பனாக, ஒரு ரசிகனாக எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. ஏன்னா நானும் நிறைய இது மாதிரி திரை சினிமா, அதாவது பாடல் வெளியீடு, அதே போல் வந்து இந்த டீசர் வெளியீடு, இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தடவை போகும்போது மேடையில் இருக்கிறவங்க முக்கியமான பிரமுகர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. அநேகமாக மேடையில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இங்கே மிகப்பெரிய மாறுதல் என்னென்னா, இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மேடையில் அமர வைத்து அவர்கள் அனைவரையுமே பேச வைத்த ஒரு திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்றால் எனக்கு நினைவு தெரிந்து இதுவாக தான் இருக்கும். அதனால் அந்த பெரிய முயற்சி, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் யங் பட்ஸ், அதாவது இளம் அரும்புகள் இன்றைக்கு முகிழ்த்திருக்கின்றன. அவங்கெல்லாம் இன்றைக்கி வரும்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய கைத்தட்டலும், இங்கே பேசக்கூடிய அனுபவசாலிகள் பேசக்கூடிய வாழ்த்தும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தை வந்து வெளியே வரும்போது நான் வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்துக்கிட்டே வந்தேன். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து நம்ம சுசீந்திரன் எடுத்திருக்காரு. அதுவும் இதனுடைய டைட்டில் மாதிரியே தான் இருக்குது, 2K லவ் ஸ்டோரின்னு. நான் அதை பார்த்து குழம்பு போயிட்டேன். என்னது டைரக்டர் வேறு யார் பேரோ சொன்னார், சேது மாதவன், இல்லை சுசீந்திரன் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அது ரொம்ப குழப்பத்தோடய தான் நான் காரில் வரும்போது பார்க்குற இடம்லாம் அந்த சுசீந்திரனோட படம் போஸ்ட்டும், அதெல்லாம் பெரிய ஸ்டார்லாம் அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் சொன்னது எல்லாம் புதுமுகம் இருக்குன்னு. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த போஸ்டரை பார்த்தா அது 2K ஹார்ட், இது ஒரு படம், அது ஒரு தனியாக ஒரு புது படம் இருக்குது. இந்த புதுமுகங்கள் வைத்து எடுப்பதில் வந்து அதுக்கு நிச்சயமாக வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க்கை வந்து ஒவ்வொரு முறையும் நண்பர் சக்திவேல் அவர்களுடைய குடும்பம் எடுத்திருக்கிறது என்பதனால அந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலை ஆர்வம், அதாவது ஒரு படத்துலேயே வந்து போயிடுவாங்க, போதும்ப்பா ஏதோ ஒரு ஆசைக்கு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் பல பேர் ஒரே ஒரு படம் ஆசைக்காக எடுத்துகிட்டு இது வாழ்க்கையில் அதுவும் ஒரு அது ஒன்றாவது விசிட்டிங் கார்டில் அந்த ஒரு படம் எடுத்தோன்ற மாதிரி இருக்கணும்னு பண்ணியிருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்காக பல லட்சங்கள்லாம் தொலைச்சவர்கள் உண்டு. ஆனால் இந்த குடும்பத்தில் முதல் படம், இரண்டாவது படத்தையும் தொடர்ந்து மூன்றாவது படமும் முழுக்க 100% நீங்கள் போட்டுக்கலாம். புதுமுகங்களை நம்பியே ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்ஸு, மன உறுதி,
அந்த மன உறுதியை நாம் வந்து பாராட்டணும் இல்லையா? அது நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா எப்படியாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது நம்ம சார்ந்தவர்களுக்கோ கிடைக்காதா? அதனால தான் அவர் வந்து அவங்கள கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற அத்தனை பேரையும் அடுத்தடுத்த படங்களையும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கார். எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பர் நம்முடைய பிறைசூடன் அவருடைய மகன் அவர்களை இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவர் அற்புதமான மனிதர். அவர் வந்து கவிஞர், பாடலாசிரியர் என்பதெல்லாம் விட ரொம்ப மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர். அவர் பேச ஆரம்பித்தார்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமையான தமிழ். இன்றைக்கு அந்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை இன்றைக்கு திரையுலகத்துக்கு வந்திருக்கிறது என்பது நிச்சயமாக அந்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காகவும் இந்த குழுவினருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சேது மாதவன் வந்து இப்படியெல்லாம் அவரும் ஒரு பாடலாசிரியராக இருப்பார்னு நம்பவே முடியல. எனக்கு அந்த இன்விடேஷன் அனுப்பி உங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2 பாட்டு எழுதிருக்கேன். 2 பாட்டு எழுதிருக்கீங்களா? நீங்கள் மேடையில் கவிதை படிக்கிறதுக்கே யோசிச்சு என்னை கவிதையெல்லாம் கூப்பிடாதீங்க சார், நான் வந்து ஏதாவது ஏதாவது கருத்தரங்கத்தில் பேசுகிறேன்னு தான் சொல்லுவார். நாங்கள் கவியரங்கத்துக்கு கூப்பிடும்போது கூட கவிதை வேணாம் சார், நான் கட்டுரை எழுதிடுவேன், இல்லைனா கருத்தரங்கத்தில் என்னை போடுங்கன்னுவார். இந்த மனுஷன் எப்படி கவிதை எழுதுவதற்கே யோசிக்கிறவர் எங்கேருந்து அதான் பாட்டு எழுதியிருப்பாருன்னு பார்த்தேன். நல்லாவே இருந்தது. அந்த முழுக்க தமிழில் ஒரு மேகமே என்று ஆரம்பிக்கிற பாட்டா நல்ல வார்த்தைகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல பேக்ரவுண்டு, நல்ல பின்னணி இசை அதற்காக அந்த பாடலை வந்து ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அந்த பாடல் நன்றாக இருக்கிறது. மற்ற பாடல் ரேப் பாடல்லாம் சொன்னால் நாங்களாம் வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து திருப்புகழ் சார் வந்திருக்கிறது தான். எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளவு பிஸியான மனிதர், அவ்வளவு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்படின் போது தான் அப்புறம் ரகசியம் வெளிப்பட்டது சேது மாதவனுடைய நண்பர் என்று. ஆக இது வந்து சினிமா விழான்னு சொல்கிறதை விட நண்பர்களின் நட்பு சங்கமம் என்று சொன்னால் இது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருக்கும். ஒரு சினிமாவினுடைய வெற்றிக்கு அதுதான் முக்கியமான காரணம். ப்ரொமோட் பண்ணுறது வந்து வெளியிலலாம் பெரிய ஆட்கள்லாம் ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ஜல்லிக்கட்டு என்பது யாரும் பெரிய ஆட்கள்லாம் ப்ரொமோட் பண்ணல. ஆரம்பித்த ஜல்லிக்கட்டை வந்து சாதாரண மனிதர்கள் ப்ரொமோட் பண்ண, சாதாரண இளைஞர்கள் ப்ரொமோட் பண்ணால் அப்புறமா டிவி கையில் எடுத்துக்கிச்சு. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் தரமான விஷயமாகவோ இல்லை நல்ல விஷயமாக இருந்தால் அதில் பின்னாடி இருக்கிறவங்க பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய நடிகர்களாக இருக்கணும், பெரிய ஸ்டார்ஸ் இருக்கணும், பெரிய ஆட்கள் இருக்கணும் அவசியம் இல்லை. சொல்ல வேண்டிய கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் அது ஈஸியாக ரீச் ஆகும். வாழைன்ற படம் அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம். யாருமே அப்படி அந்த படம் வந்தது அப்படின்னும் போது வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியல. வந்த பிறகு அந்த படத்தினுடைய டாக் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த 2K கிட்ஸை பற்றி பேசணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அப்படி தான். அந்த அவருடைய வேவ் லென்த்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்றதை நம்ம ஒத்துக்கணும். பட் அவங்களுடைய உலகம் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து நிச்சயமாக எங்களால் கிடையாது. இந்த படம் ஒரு வேளை இளைஞர்கள் மத்தியில் பரவிடுச்சுன்னா கொரோனா வைரஸ் மாதிரி வேகமாக பரவிடும். அப்புறம் இதனுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒருவேளை இந்த படம் வெற்றி பெற்றது என்றால் எல்லாருமே இனிமேல் நியூ ஃபேஸஸை வச்சு தான் கொண்டு வருவாங்க. நியூ ஃபேஸஸை வச்சு கொண்டு வரதுல பாருங்கள், அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் பாலச்சந்தர் பண்ணார். மிகப்பெரிய ரிஸ்க்கு. அந்த படத்தில் 75% எல்லாருமே புதுமுகம். எல்லாமே யாருன்னே இது வரைக்கும் திரையிலே பார்த்திருக்காதவர்கள். பிளாக் அண்ட் ஒயிட் படம் வேறு. படமும் கதையும் அந்த கதையினுடைய பின்ன அந்த பாடல் அந்த இசையை மட்டுமே நம்பி எடுத்தாங்க. அந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய ஸ்டாராக ஆனாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜெய் கணேஷாக இருக்கலாம், சுஜாதாவாக இருக்கலாம், படாபட் ஜெயலட்சுமியாக இருக்கலாம். ஆக இந்த படத்தில் நடித்தவர்களும் நிச்சயமாக அதுபோல் ஆவார்கள். இந்த இயக்குனரும் பாலச்சந்தர் போல பேசப்படுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த 2K ஹார்ட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலே திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து வாழ்த்துவதற்காக வந்துள்ளார்கள். அதற்காக தான் அப்படி சொல்கின்றேன். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் என்றார்கள். அந்த திருப்புகழை பாடும்போதே வாய் மணக்குது என்றால் இந்த படத்தை வாழ்த்துவதற்காக IAS திருப்புகழ் அவர்களே வந்துள்ளார்கள் என்றால் அதை எப்படித்தான் பாராட்டுவது? அதே போல MGR பயிற்சி பட்டறையில் சிலம்ப பயிற்சி பெற்று இன்று ஸ்டண்டில் வெற்றி கொடி நாட்டி இன்று நடமாடும் கம்ப்யூட்டர் சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அண்ணன் சித்தர்
ஜாக்குவார் தங்கம் அவர்களே வாழ்த்த வந்துள்ளார்கள் என்றால் இதை எப்படி பாராட்டுவது? அதே சமயத்தில் தாய் பத்திரிகையின் ஆசிரியர், சிறந்த பாடலாசிரியர், பட்டாம்பூச்சி என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இதே மாதிரி குழந்தைகளின் வளர்ச்சிக்காக படத்தை எடுத்து வெற்றி கொடி நாட்டியவர்கள், பல அவார்டுகளை வாங்கியவர். அப்படிப்பட்ட ராசி அழகப்பனே வந்துள்ளார்கள் என்றால் இதை எப்படி பாராட்டுவது? அதே நேரத்தில் இங்கே உரத்த சிந்தனை என்ற பத்திரிகையை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வாசகர்களின் இதயத்தை கவர்ந்த நமது உதயம் ராம் அவர்கள் பாராட்ட வந்துள்ளார்கள். அவரை பாராட்ட வேண்டும், வணங்க வேண்டும். இப்படி எல்லோரும் வந்து இந்த படத்தை பாராட்டும் போது, வாழ்த்தும் போது, கண்டிப்பாக இந்த படம் 2K அல்ல, இன்னும் 2000 வருடம் கழித்து 4K போதும் சிறப்பாக பாராட்டப்படும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த படத்தை தயாரித்த நவீன் அவர்களை நாம் பாராட்டியாக வேண்டும். அவரது தந்தையின் ஆசைக்கிணங்க 2 படத்தை எடுத்து வியாபார ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் பல விருதுகளை வென்ற திருப்தியோடு இப்போது 3வது படத்தை எடுத்துள்ளார்கள். அதே சமயத்தில் இந்த படத்தின் வசனத்தை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கதை வசனகர்த்தா நமது சக்திவேல் சார், இப்போ பேர் என்ன, பர்வதன் என்று மாற்றியுள்ளார்கள். அந்த பர்வதன் அவர்கள் இந்த படத்தின் மூலம் பார்ப்புகளும் புகழை அடைவார் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த படத்தை இயக்கிய சந்தோஷ்குமார் அவர்களும் 2 படத்தை எடுத்து இந்த 3வது படத்தையும் இயக்கியுள்ளார். அவரும் வெற்றி பெறுவார் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இப்படி அதே சமயத்தில் இந்த பாடல்கள் வந்து 2மே எல்லாம் சிறப்பாக வந்துள்ளது. இந்த பாடலாசிரியர் சேதுமாதன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டியே தீர வேண்டும். இது ஒரு சினிமா விழாவா, இலக்கிய விழாவா என்று ஆச்சரியப்பக்கத்தக்க வகையிலே இங்கே பல இலக்கிய ஆளுமைகளும் பல கவிஞர்களும் இந்த திரைப்படத்தை பாராட்டும் விதமாக வந்துள்ளார்கள். இந்த படத்தின் ட்ரெய்லர் சிறப்பாக வந்துள்ளது. இந்த படத்தின் பாடல்கள் அம்சமாக வந்துள்ளது. இது கண்டிப்பாக ரசிகர்களாகிய உங்கள் பேராதரவுடன் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த PRO முரளி சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க. இந்த படம் எல்லாம் சேர்ந்து கை கொடுத்து இந்த படம் வெற்றி பெறணுங்க. இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துறேங்க. நன்றிங்க. இது எங்களோட 3வது ப்ரொடக்ஷன். பட்ஜெட் சின்னது தான், பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களெல்லாம் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி, வளர்ந்து வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமாவை தரத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. நண்பர் சேதுமாதவன் அவர்கள், இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது முதலில் நான் வைத்த நிபந்தனை, மேடையில் பேச வேண்டும் என்று என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் விழாவுக்கு வருவேன், அந்த வெளியிடுகிறேன், ஆனால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நான் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். கல்லூரியிலே நான் படித்த பொழுது நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 150-200 படங்கள் ஒரு வருடத்திலே பார்த்த காலம் எல்லாம் இருக்கிறது. ஒரு முறை மார்னிங் ஷோ, காலை காட்சி, மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ 3ம் பார்த்துவிட்டு 9-9:30 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன். அந்த 3 திரைப்படத்திலும் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தார். மறுநாள் காலையில் எந்த படத்தில் அவர் வந்தார், எந்த படம் பார்த்தேன் என்றே எனக்கு மறந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு திரைப்படங்கள் பார்த்தேன். திருச்சியிலே அப்பொழுது ப்ரொஃபசர் ஆல்பர்ட் அவர்கள் தலைமையிலே
சினிஃபாரம் அற்புதமாக இங்கு கொண்டிருந்தது. அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். நல்ல திரைப்படங்களை, உலக திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவோம். பூனாவில இருந்து பேராசிரியர்களை அழைத்து வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்துவோம். அப்படி திரைப்படத்தில் மிக விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு IAS தேர்வு எழுதி குஜராத் மாநிலத்திற்கு சென்றேன். முதல் 10 ஆண்டுகள் களத்திலே பணியாற்ற வேண்டிய ஃபீல்டு ஒர்க், சப் கலெக்டராக, கலெக்டராக, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியாது. அப்பொழுதெல்லாம் இப்பொழுது நாம் மொபைல் பார்க்கிறோம், இன்டர்நெட்டில் படம் பார்க்கிறோம், யூடியூபில், அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலம் 1995, 96, 97. தியேட்டருக்கு போய் என்னால் படம் பார்க்க முடியாது, எந்த தியேட்டருக்கும் போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அடிக்கடி தியேட்டர்களிலே நான் கலெக்டராக ரைடு நடத்தி இருக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கட்ட மாட்டார்கள், குறைத்து கணக்கு காட்டுவார்கள். நானே என்னுடைய அதிகாரிகளை எல்லாம் கூட்டி கொண்டு சென்று ரைடு நடத்துவேன். ஆகவே அந்த தியேட்டரில் எப்படி சென்று நாம் படம் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அப்படி முதல் 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு கமிஷனர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கமிஷனர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் 2 சார்ஜும் எனக்கு கொடுத்தார்கள். நான் காந்தி நகரிலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வலுக்கட்டாயமாக திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. குஜராத்தி படங்களுக்கு வருடம் ஒரு முறை போட்டி வைத்து சிறந்த படங்களுக்கு அரசாங்கம் பரிசு வழங்கும், நிதி உதவி அளிக்கும். ஏனென்றால் குஜராத்தி படங்கள் மிகவும் குறைவாகத்தான் தயாரிக்கப்படுகின்றன. பாலிவுட்டின் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே குஜராத்தி மொழி படங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அப்படி அவர்கள் அவார்டும் கொடுப்பார்கள், பண உதவியும் செய்வார்கள். அந்த குழுவிலே குஜராத்தி படங்களில் நடிக்கிற நடிகர்கள் இருப்பார்கள். இந்தி படங்களிலும் குஜராத்தி படங்களிலும் நடித்து கொண்டிருந்த நடிகர்கள் இருப்பார்கள். பல நடிகர்கள், குஜராத்தி நடிகர்கள் இந்தி படங்களிலே நடித்து புகழ் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருப்பார்கள். அந்த குழுவிலே நானும் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு கீழே தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒரு முறை குறைந்தது 50-60 படங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தியேட்டர் ஒன்றை புக் செய்து அந்த குழுவில் நாங்கள் ஒரு 20 பேர் அமர்ந்து காலையிலிருந்து மாலை வரை திரைப்படங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு 50-60 படம் ஒரு வாரத்தில் பார்த்தால் அடுத்த வருடம் வரை படத்தை திரும்பி பார்க்கவே மனசு தோணாது. அதுவும் வேறு மொழி படம், குஜராத்தி மொழி படம். குஜராத்தி நன்றாக எனக்கு தெரியும், பேசுவேன், எழுதுவேன். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சார்ஜ் என்னிடம் இருந்தது. வரி விலக்கு கொடுப்பதற்காக விண்ணப்பம் வரும். அந்த படங்களை கண்டிப்பாக பார்த்து அதற்கும் ஒரு குழு இருந்தது. இந்த படம் சமுதாயத்திற்கு உதவுகின்ற கருத்துக்களை சொல்கிறது, எனவே வரி விலக்கு கொடுக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், அதற்காகவும் பார்த்தேன். இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்த 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு பேரிடர் மேலாண்மையிலே நான் வந்த பிறகு சினிமா பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. இந்திய அளவிலே ஏதாவது ஒரு இடத்துல பேரிடர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். திரைப்படத்தில் சென்றால் 10 முறை டெலிஃபோனில் அங்கே ஃபயர், இங்கே விபத்து, அங்கே வெள்ளம், அங்கே பூகம்பம், இங்கே புயல் என்று செய்தி வந்து கொண்டே இருக்கும். திரைப்படம் பார்க்கவே முடியாது. எழுந்து நாம் போவதும் வருவதும், கைபேசியிலே பேசுவதும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே திரைப்படம் பார்ப்பதையே விட்டுவிட்டேன். அப்படி விட்டு இன்றைக்கு 15 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இனிமேல் பார்க்க வேண்டும். இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். இங்க இருக்கிற அனைத்து நண்பர்களுக்காக நான் பார்ப்பேன் என்று நினைக்கின்றேன். திரைப்படங்கள் ஒரு வகையிலே காலத்தை பிரதிபலிக்கின்றன. கிட்டத்தட்ட 100 வருட காலமாக உலகம் எப்படி மாறியிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களை பார்த்தாலே காலம் எப்படி மாறி இருக்கிறது, மனிதர்கள் சிந்தனை எப்படி மாறி இருக்கிறது, வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் படம் அதை நாம் விட்டுவிடுவோம். சமூக படங்களாக இருந்தால் எந்த காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறதோ அந்த சமூக சூழலை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். ஆகவே இந்த படம் இன்றைக்கு இப்படி எடுத்திருக்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் பார்க்கவில்லை, கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த அரிய முயற்சியை செய்த என்னுடைய நண்பர் திரு சக்திவேல் அவர்களுக்கும், இதிலே சேலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த படத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சேது மாதவனுக்கு
இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையிலே முதல் முறையாக பல சிறந்த மனிதர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. திரு ராசி அழகப்பன் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் சந்தித்ததில்லை. திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நம்மால் சண்டை தான் போட முடியாது, போடுகிற ஒரு வீடியோவையாவது பார்ப்போமே என்று நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கின்றேன். ஆக இவர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் உதயம் ராம் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த விழாவிலே வந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.